ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம் ஏசாயா 41:13. இந்த 13 கர்த்தர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் தேவனாகிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி கரம் பிடித்து தைரியப்படுத்தி அவன் நடத்தி செல்வானோ அதே மாதிரி தான் நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய கையை பிடிச்சி பயப்படாத, ஏன் நீ பயந்துக்கிட்டே இருக்கிற, உன்னுடைய பகைவனை குறித்து ஏன் பயந்துட்டு இருக்கிற, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ ஏன் பயந்துக்கிட்டே இருக்கிற, நான் இருக்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி சொல்கிறேன்னு சொல்கிறார். நம்முடைய கரங்களையும் அவர் பிடிக்கிறார். இன்னைக்கு பிடிச்சி, மகளே நீ பயப்படாத, மகனே நீ கலங்காத, கண்ணீர் வடிக்காத, நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். என்ன அன்பான தகப்பன் நம்முடைய தகப்பன். இந்த தகப்பனுடைய கையை நம்ம இறுக பற்றி கொள்ளலாமா? பற்றி கொண்டு ஜெபிக்கலாமா? ஆமேன். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. அநேக சூழல்கள் என்னை பயமுறுத்துகிறார் ராஜா. ஆனால் ஆண்டவரே, அந்த சூழல்களை பார்த்து நான் பயப்படாமல் உம்முடைய கை என்னை பிடித்திருக்கிறது. நான் பயப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன், நான் தைரியமாக உம்முடைய கரத்தை பிடித்து நடக்க போகிறேன் சுவாமி. இது முதல் ஆண்டவரே, கர்த்தருக்குள்ளான தைரியம் என்னை பற்றி பிடிக்கட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.